Yo guys, welcome back to our channel. இது Turbo X தமிழ். நான் உங்க ஹரீஷ். ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் நம்ம சேனல் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாம் ஒரு புது செக்மெண்ட்டை லான்ச் பண்ணுறோம். என்ன செக்மெண்ட்னா பேர் மறந்து போயிடுச்சு, இருங்க யோசித்து சொல்கிறேன். டார்க் செய்திகள். ஓகே, இப்போ ஞாபகம் வந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஹேக்கர்ஸால் வர பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு நியூஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த டார்க் செய்திகள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த சேனலில் எதை பற்றி வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த செக்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, த கர்ஸ்ட் வால்பேப்பர், சபிக்கப்பட்ட வால்பேப்பர். அந்த வீடியோ தான். ஓகே, இல்லை அந்த இமேஜை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இந்த கர்ஸ்ட் வால்பேப்பர்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பிக்சர் உங்களுக்கு அந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? சாதாரண ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வால்பேப்பர். ஏன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். கலர் ஸ்பேஸ் ஒரு டாபிக் இருக்குது. இந்த கலர் ஸ்பேஸ் என்னென்னா, நம்ம ஃபோனில் பார்க்குற கலர்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன கலர்ஸ்னால், ஓகே, அந்த கலரோட கிராஃப் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி, செகண்ட் வந்து அடோப் ஆர்ஜிபி, இன்னொன்று வந்து எஸ்ஆர்ஜிபி. ஓகே, இதில் நம்ம இப்போ 2 மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி, எஸ்ஆர்ஜிபி. ஓகே, இதை 2 பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டில் எது சப்போர்ட்டட் ஆனதுன்னா எஸ்ஆர்ஜிபி தான். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ எந்த கலர் ஸ்பேஸில் இருக்குது? அது வந்து ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபின்ற அந்த கலர் ஸ்பேஸில் இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அவர் அதை இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வால்பேப்பரை நீங்கள் ஃபோனில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து க்ராஷ் ஆகிடும், பூட் லூப் ஆகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் ஆன் ஆகாது, நீங்கள் இந்த ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் தான் ஆன் ஆகும் அப்படின்னு இந்த ட்விட்டர் போஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பிக்சரையும் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அது கூட ஒரு லிங்க்கும் கொடுத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணும்போது, ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவோட கலர் ஸ்பேஸ் மாறும். ஸோ அதனால தான் அவர் அதோட அஃபிஷியல் லிங்க்கை வந்து, அதாவது கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த லிங்க்கை தந்துக்கிறாரு. இப்போ அந்த லிங்க்லேருந்து நம்ம அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் ஃபோன் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோவை வால்பேப்பரை வச்சா என்ன ஆகும்? ஆனால் அது வந்து க்ராஷ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏன் க்ராஷ் ஆகுது? ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபின்ற கலர் ஸ்பேஸில் இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் ஆகிறது என்னென்னா எஸ்ஆர்ஜிபி. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒரு பக்கால் தான் இது உருவாயிருக்கு. இப்போ அந்த வால்பேப்பரை நம்ம வால்பேப்பராக வைக்கும்போது இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபின்றத வந்து எஸ்ஆர்ஜிபியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பிக்சலை மட்டும் ஆண்ட்ராய்டால் கன்வெர்ட் பண்ண முடியல எஸ்ஆர்ஜிபியாக. ஸோ அதனால தான் திரும்ப அது கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணி லூப் ஆகிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த வால்பேப்பர் கிடைக்காது, க்ராஷ் ஆகிடும் ஃபோனு. ஓகே, இதுதான் அந்த பிரச்சனை. ஆனால் சில ஃபோனில் இந்த ப்ராப்ளம் வரலை. ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது அப்படியே ப்யூரான ஆண்ட்ராய்டு அதை மட்டும் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸில் வரும். இப்போ ஷாமிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஒரு ஓஎஸ் தான், MIUI. ஓகே, அதிலலாம் வரலை. ஓப்போ, விவோ அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இது வரைக்கும் எதுவும் ஆகலை. இந்த நோக்கியா, சாம்சங், கூகுள் பிக்சல் அவங்களாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஃபோன்லலாம் க்ராஷ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? கீழேனா டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் அதுக்கானது. அப்படியும் நான் ரிப்ளை பண்ணலாம், நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி
மெசேஜ் பண்ணலாம், இல்லை நம்மளோட அஃபிஷியல் FB குரூப்பில் கூட நீங்கள் உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். நான் அதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். See you, bye bye.